ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நாங்கள் பொங்கல் ஷாப்பிங் போயிருந்தோமா. அப்போ நான் இது வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக மண்பானைகளில் விதம் விதமாக வடிவடிவான பொருட்கள் எல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நல்ல விருப்பம். ஆனால் எங்கள்ட சின்னாக்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வைக்க முடியாது. எங்களை சின்னமாக தூக்கி உடைச்சே போட்டுருவா. அதெல்லாம் பெருசாக நான் வாங்குறதே இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி பொங்கல் பானை வாங்கும்போது இது என் மகன் கண்டுட்டார். அம்மா இதை வாங்குவோம்னு சொல்ல எனக்கு நல்லா பிடிச்சிட்டு உடனே வாங்கியாச்சு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா. இது பாருங்கள், தண்ணி குடிக்கிற கப் வந்து 150 ரூபா. லாபம் இல்லையா? அதோட டக்கெட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நீ சாப்பிட இதுக்கு தண்ணி ஊற்றி வச்சா எல்லாரும் ஊற்றி குடிச்சு சாப்பிட வேண்டியதானே. இப்படி ஐடியா நல்லா இருக்கு இல்லையா? இதை எங்கே வாங்கினான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி ஒரு ஐயாட கடை இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு பெரிய வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஐயா வந்து இப்போ அந்த முன்னுக்கு இருக்கிற கடையில் இல்லை, கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இன்னொரு கடை இப்போ வேறு இடத்த மாறிட்டார். முதல் அவர்கிட்ட கடை இருந்த இடத்துல பல கடை இருக்குது. அதில் கேட்டிங்கனாலே காட்டுவார். ஐயர கடையில் போய் பாருங்கள், நிறைய விதமான வடிவான பொருட்கள் எல்லாம் இருக்குது. நீங்களும் போய் வாங்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.